நான் கேஜியாக கல்யாணம் செய்ய போகிறேன். தாலி தானா? தாலிൻ്റെ அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் உண்மை ஆதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் சக்தி. நான் ஒரு கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கடா சொல்லுங்க. நீங்கள் சக்தி, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கடா? என்னதான் பார்க்க போறீங்க? நாங்க ஒரு விஷயம் செய்ய போறோம். இவ்வளவு காலமா இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணி 2 வருஷம் ஆயிட்டு. என்ன சக்தி? நான் கேஜியாக கல்யாணம் செய்ய போறேன். நான் சக்திய கல்யாணம் செய்ய போறேன். சரியோ? அது என்னன்னா, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நடந்தது. இன்னும் எங்கட முறைப்படி கல்யாணம் நடக்கல. அதால நாங்க சைவ முறைப்படி இலங்கை அரசாங்க பூர்வமாக நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சைவ சமயத்தின்படி நாங்கள் தாலி கட்டி கணவன் மனைவி ஆகவில்லை. அதுதான் ஆக போறோம். இது எப்பவோ எடுத்த முடிவுதான். நாங்கள் அதுக்கான ஷாப்பிங் பண்றதுக்காக தான் இப்ப போறோம். என்னென்ன மாதிரி எங்கட கல்யாணத்தை நாங்க ஒரு சுடுக்கி செய்ய போறோம். என்ன சக்தி? வீண் ஆடம்பரங்கள் இல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செய்ய போறோம். தாலி கட்டினா சரி. சரி, சாமியறையில வச்சு கட்டிடுவோம். சரி, உங்களுக்காக கோயில வச்சு கட்ட போறோம். அதுக்கான ஷாப்பிங் தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க. ஓகே, நாங்க என்ன நீங்க நாங்க இப்ப சின்ன குட்டியா செய்யறதால விஷயம் என்ன சொன்னா, அப்படியும் பெருசா செய்யறது என்னத்துக்கு சொன்னா, ஆக்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும்ன்றதுக்காகத்தான். ஆனா ஆசீர்வதிக்கிற ஆக்களை விட இதுல எங்களுக்கு கூடுதலான ஆக்கள் இருக்கிறீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு. மற்றது அதெல்லாம் இந்த காலத்துல பெருசா செய்ய போனோம், பெருசா முடியும். அப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேர்த்து எங்கட உழைப்பில ஒரு விஷயத்த செய்ய அதை சிக்கனமா செய்யணும் யோசிச்ச நாங்க. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செய்ய போறோம். இன்னைக்கு அது சம்பந்தமான ஷாப்பிங். சக்திக்கு தேவையான உடுப்பு, எனக்கு தேவையான உடுப்பு, மற்றது தாலி, இவ்வளவும் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போறோம். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லலிதாவுக்கு வந்திருக்கிறோம். கஸ்தூரியா ரோட் யாழ்ப்பாணத்துல தான் இந்த கடை இருக்கு. இது கேஜியா தான் லலிதா இங்க வேண்டலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன கட்டம்னு சொல்லி விசாரிச்சு பார்ப்போம். இப்போ சாதாரண நகைக்குள்ள வரும். அவன் என்ன விலை என்ன போகுது? பவுன் 93,500. 93,500. தாலி பார்க்கலாமா? தாலி எடுக்கும் முதல் மெட்டியல் எடுத்து குவிச்சு வச்சிருக்கா பாருங்க. அது தாலிக்கு முதல் மெட்டி தான் பண்ணுவோம். தாலி வாங்கினா மெட்டி ஃப்ரீயா தருவீனா மாமா? சரி சரி. இது ஃபுல்லாகவே அம்மன் தாலி என்ன? இது முழுக்கருமே அம்மன் தாலின்ற டிசைன் பாருங்க. இது என்ன தாலி? இதுதான் அந்த தாலி. நீங்க கேட்ட சந்தானம். இது சந்தான கோபால். கிருஷ்ண கோபால்னா கிருஷ்ணர் தானே? பொருத்தம் இல்லாதாக்கள் பாவிக்கிறார்கள். இல்லாதாக்கள் பிள்ளையார் தாலி, அம்மன் தாலி, சந்தன கோபால் தாலி, வேற பிள்ளையார், அம்மன், சந்தானம், பொருத்தம் உள்ள ஆக்கலாம். தாலியா இதெல்லாம் தாலி பொருத்தம் இல்லாதாக்கள் கட்டுறது. கேஜியா சொல்லுங்க, உங்களோட மன நிலைமை என்ன இருக்குது? அதுதான் நீங்க வடிவு தான் தேவையில்லை. அதான் இப்ப காட்டினது. கொடி கொடி இது சந்தான இதுதான் நாங்க கட்ட வருமா. இது நூல் வைக்கிற கொடி. என்ன பைப் மாதிரி? நூல் வைச்சு நூலண்டா என்ன நூல் விலங்க? நூல் மாதிரி. அதை உள்ளு வைக்கிறது. அதனாலதான் இது இப்படி நிற்குமா.
இல்லாட்டி இந்த சோந்து செயின் மாதிரி நாங்க இந்த விலை சொன்னீங்கன்னா இனி என்ன மாதிரி கூடுமோ குறையுமோ நேற்று என்ன மாதிரி இன்றைக்கு என்ன மாதிரி நேற்றை விட இன்றைக்கு 1000 ரூபாய் கூடி இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய காசு கூடவா இருந்தது, அது இப்போ இடையில ஒரு பேலன்ஸா இருக்கு. இப்போ இது சிம்பிளா நல்லா இருக்கு. ஆபீஸ் போறோம் இது தாலி தானா? தாலிന്റെ இதுல அது நல்லா இருக்கும். அது இப்படி ஒரு இது போடுறதை விட இதை விட ஒரு நல்ல வடிவான இப்படி இருக்குது. நாம செய்யறது நம்ம மெல்லிசா இருக்கு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம்னா, இப்போ இந்த லைனில் நிறைய நகைக்கடை இருக்கு. எல்லா கடையிலையும் ஒவ்வொரு விலை வித்தியாசம் இருக்கு. அதே அப்படி வித்தியாசம் பட்டு இருக்குது. கொள்முதலை பொறுத்து விலை எடுக்கிற இடங்கள்ல விலை கூட வேண்டாம். மலிவான நேரம் எடுத்தார்கள் மலிவாக கொடுப்பினான், விலையான நேரம் எடுத்தார்கள் விலையாக கொடுப்பினோம். சரி சரி ஓகே. இங்கே தான் எடுக்க போகிறேன். சரி இப்போ கேஜி செலக்ட் பண்ணிட்டா, தாலி எல்லாமே வேண்டிய செலக்ட் பண்ணிட்டா. சக்திதாசன் விலாசம் காலையடி பண்ணது. சரி பிறகு வேண்டும். இப்போ இதான் பிறகுதான் துவாங்கிட்டான் அவன் லிஸ்ட்டை. இது இதுல அப்படி வேற எப்படி இதெண்டா இதுல அப்படி கொழுவி இருப்பாரு சக்தி, நீங்க பாக்குறீங்க. அது என்ன வடிவுக்கு கொழுவுறதா? சரி சரி. இதுல ஒரு டிசைன்ஸ் இருக்குது வேற, இப்படி மயில் மாதிரி கட்டாயம் கொழுவணுமா? இல்லத்தானே ஒரு அழகுக்காகத்தானே. இப்ப இது ஃபேஷன். ஃபேஷன் நாங்க சரி. ஏனத்தனா பிடிக்காது. இது உங்களோட மெல்லிசா தானே வரும். சொல்லி இன்றைக்கு தாலி பண்ணிக்கின்ற டேட் என்ன? இல்ல இன்னைக்கு 4ஆம் தேதி 12ஆம் தேதி. இன்றைய தேதி பவுன் நாங்கள் ஒரு பவுன் 1,93,500 ரூபாய்க்கு வென்றோம். நாங்க இப்ப எங்க போறோம்னா ஜூஸ் குடிக்க போறோம். நகை தாலி செயின் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கடுத்ததான் நாங்களோட சாரி ஷாப்பிங், எங்களோட உடுப்புகள் ஷாப்பிங் பண்ணோம். அதுக்கு நான் வர மாட்டேன். அதுக்கும் சக்திக்கும் சம்மந்தம் இல்லை, தலைவர் வர மாட்டார். ஓகே வாங்க நாங்கள் இப்போ ஜூஸ் குடிக்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயே பழமை வாய்ந்த ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். லிங்கங்கூழ் பார். நாங்கள் காலகாலமாக இங்கே தான் ஐஸ்கிரீம் குடிக்கிறோம். நாங்கள் வாங்க வீடியோ சரியோ. நம்ம லிங்கங்கூழ் பார் வந்துருக்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் எடுத்து போடல, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறோம். வாங்க உள்ளே போய்தான். இங்கதான் எல்லா கனடாவிலையும் லிங்கங்கூழ் பார் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நான் அங்கேயும் குடிச்சேன். இங்க வந்து நான் முந்தியில இருந்தே இங்க தான் அந்த ஐஸ்கிரீம் குடிக்கிறேன். நான் இங்க வந்து க்ரீம் சர்பத் ஸ்பெஷல் எல்லாம் சரியான ஃபேமஸ். என்ன சொல்ல போறீங்க? வேற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித் ஐஸ்கிரீம் குடிக்க போறேன். அது 450 ரூபா. நான் அங்க என்ன க்ரீம் சர்பத் குடிக்க போறேன். அன்னி சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்லேட் வித் நட்ஸ் குடிக்க போறா. வீடியோ எடுக்கிறவா டயட் அம்மாவால வேண்டாம். ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நாங்கள் ஃப்ரூட்ஸ் எப்பவுமே ஹெல்த்தியான ஆட்டோ அங்கே இருக்குதுமா? விலை குறையாமல் எல்லாமே இருக்குதா?
10,000 சாரி 6,000 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது இதெல்லாம். என்ன முதல் கலர் தான் சொல்லுங்க சார். கிட்டே சொன்னுங்க கலர்லாம் போ. இது ஒரு பீச் கலர். இது ஃபர்ஸ்ட் லுக். பார்க்குறோம் என்ன முடிவு செய்யல. பார்க்குறோம் என்ன கலர் ராசவல்லிக்கலாங்க. அதான் அந்த கலர். ஓ லெவண்டர் மாதிரி கொஞ்சம் வித்தியாசம். கேர்ள் நிற்கிறா சாரி. மெரூன் கலர் வந்து எனக்கு கரெக்டாக காட்டும். அதனால நான் ரெட் கலர் வாங்குறேன். இந்த சாரிக்கு ஃபர்ஸ்ட் சாரிக்கும் கூரைக்கும் காப்பு வாங்குறதுக்கு தான் இந்த கடைக்கு வந்து நாங்கள் என்ன பேர் கடைக்கு கஜன் ஃபேன்சி எங்கே இருக்குதுன்னா நியூ மார்க்கெட் ரோட்டில் இருக்குது. சரியோ? ஓகே. கலர் காப்பு எடுத்துட்டோம். ஆனால் அதுக்கு மிக்ஸ் பண்ணுற காப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க இந்த முத்து வந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுலேயே கணக்கு வகை இருக்குது பாருங்க. இது 4 காப்பு வரும் முத்து. இது 2 இப்படி இருக்கு பாருங்க. 2க்குமே இது போடலாம் தானே. ஃபர்ஸ்ட் லுக் சாரிக்கும் மற்றதுக்கும்